ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுங்கிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஜாதகம் பார்க்க ஒரு கப்பல் வந்திருந்தாங்க. அவங்க பையனுக்கு திருமணம் செய்யறதுக்கு போகிறாங்க. அதுக்காக ஆரம்ப நிலை ஜாதகம் பார்த்துட்டு எப்படி இருக்குது, எப்போ நடக்கும் அப்படின்னுலாம் கேட்குறக்காக வந்திருந்தாங்க. சொன்னேன், நல்லா இருக்குங்க, ஒரு 8 மாதத்துக்குள்ளே திருமணம் முடிச்சிரும் அப்படின்னுலாம் சொன்னேன். எல்லாம் பேசிட்டு என்ன கேட்டாங்கன்னா, எங்கள் மருமக எங்களை எப்படி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதுக்கு நான் ஜாதக ரீதியான பதிலாக சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் அந்த பொண்ணை உங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களும் உங்களை அம்மா அப்பா மாதிரி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா சொன்னேன். அதுக்கு அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்கள் ஜாதகத்தில் அது இருக்கா தெரியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் அவங்கள பொண்ணு மாதிரி பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது இருக்கா, நாங்கள் நல்லா பார்த்துக்குவோமா, எங்களோட பாவநிலைகளை பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. தாராளமாக சொல்லலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க ஜாதகத்தில் பார்த்து சொன்னேன். அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற ஒரு மருமகளை இன்னொரு வீட்டு பொண்ணு அப்படின்னு நினைக்காம நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி நினச்சி அந்த பொண்ணை மக மாதிரி பார்த்துக்கிற ஒரு மாமியாருடைய ஜாதகம் நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது அவங்க ஜாதகத்தில் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த அம்மாருக்கு வந்திருந்தாங்க இல்லைங்களா, அவங்க கேட்டாங்க இல்லையா, அவங்க ஜாதகத்தில் அது தெரியாது. அந்த ஒரு பொண்ணு வரும் இல்லையா அவங்க வீட்டுக்கு மருமகளாக, அந்த பொண்ணோட ஜாதகத்தில் தான் மாமியார் பாவம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இந்த அம்மாவுடைய ஜாதகத்தில் மருமகள் பாவம் அப்படிங்கிற விஷயந்தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது நம்ம சிறந்த மாமியார் அப்படின்னா ஜாதக நிலை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் மாமியார் அப்படின்ற பாவம் எந்த பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல பார்த்துடலாம். ஒரு பொண்ணுக்கு கணவர் அப்படிங்கிறது 7ஆம் பாவம். ஓகேங்களா? நீங்கள் தனுசு லக்னம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த பொண்ணோட லக்னம் தனுசு அப்படின்னா, தனுசு லக்னத்திற்கு நேர் எதிர் லக்னமான மிதுன லக்னம் தான் அவங்க கணவர். ஓகேங்களா? அப்போது மிதுன லக்னம் அப்படின்னது அந்த பொண்ணுக்கு 7ஆம் பாவம். ஓகேங்களா? அந்த 7ஆம் பாவமான மிதுன லக்னம் தான் கணவர் அப்படின்னா, அந்த கணவருடைய தாயார் அப்படின்றது கணவருக்கு 4ஆம் பாவம். ஓகேங்களா? அப்போ மிதுன லக்னம் 1, கடக லக்னம் 2, சிம்ம லக்னம் 3, கன்னி லக்னம் 4 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது மிதுன லக்னத்துடைய தாயார் பாவம் அப்படின்றது கன்னி லக்னம். ஓகேங்களா? அப்போது இந்த பொண்ணுக்கு கன்னி லக்னம் எத்தனாம் பாவம்னு பாருங்கள். தனுசு லக்னத்தில் இருந்து மிதுன லக்னம் 7, கடகம் 8, சிம்மம் 9, கன்னி 10. அப்போது அந்த பொண்ணோட ஜாதகத்தில் 10ஆம் பாவம் அப்படின்றது தான் மாமியார் பாவம். 10ஆம் பாவம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கோ அதுபடி தான் அவங்களுக்கு மாமியார் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 10ஆம் பாவம் மாமியார். அதே போல் சந்திரன் தான் மாமியார். என்னங்க, அம்மான்றதையும் சந்திரன் சொல்கிறீங்க, மாமியாரையும் சந்திரன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூத்த பெண்கள் எல்லாருமே நம்ம ஜாதகத்தில் மூத்த பெண்கள் அப்படின்ற எல்லாருமே சந்திரனில் தான் வருவாங்க. அம்மா சந்திரன் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அம்மாவை போன்ற மூத்த பெண்கள் எல்லாருமே சந்திரன் தான். அப்படி மூத்த பெண்ணான மாமியாரும் சந்திரனில் தான் வருவாங்க. ஆனால் நம்ம சந்திரனை வச்சு மாமியாரை மிக சரியாக எடுக்க முடியாது. ஏன்னா மூத்த பெண்கள் எல்லாருமே சந்திரன் தான், அம்மாவும் சந்திரன் தான். அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க அந்த பெண்ணுக்கு மாமியாரும் நல்லா தானே இருக்கணும். அதனால் அது செட் ஆகாது. அதனால் நீங்கள் என்னென்னா, நம்ம 10ஆம் பாவத்தை தான் சிறப்பாக எடுக்கணும். 10ஆம் பாவத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா மாமியார் அப்படிங்கிற விஷயத்த என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இப்போது 10ஆம் பாவம் ஃப்ரெண்ட்ஸ், லக்ன பாவம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு பெரிய கெடுதல்கள் வராது. 1. அதே போல் 9ஆம் பாவம் நல்லா இருந்துட்டாலும் அவங்களுக்கு அகம் சார்ந்த அதிர்ஷ்டம் இருக்கும். அதனால் அவங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனைகள் இருக்காது. இது பொது விதி. ஓகேங்களா? அதுக்கடுத்து 10ஆம் பாவம். 10ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவ தொடர்பில் 1, 5, 9 அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1, 5, 9 இருந்தது அப்படின்னா முதல்ல ஒரு விஷயம், மாமியார் அப்படிங்கிறது ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் மாமியாரால் வராது. அதே போல் மாமியாரால் எந்த ஹெல்ப்பும் கிடைக்காது. அவங்க எந்த பெருசாக இவங்களுக்கு எந்த வேலையும் எல்லாம் செஞ்செல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த பொண்ணு தான் செஞ்சுக்கணும்.
அதாவது அவங்களுக்கும் சேர்த்து இவங்க வேலை செய்கிற மாதிரி இருக்கும், மாமியாருக்கும் சேர்த்து இந்த பொண்ணு தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும், அவங்கள ஒரு குழந்த மாதிரி இவங்க பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி தான், எந்த ஹெல்ப்பும் இருக்காது. அவங்க பாட்டுக்கு எழுந்திருப்பாங்க, செஞ்சு போட்டுறத சாப்பிடுவாங்க, நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ படுத்து தூங்கிடுவாங்க. அப்புறம் நிறைய ஆசைப்படுவாங்க, சினிமாவுக்கு போகணும், டிவியில் சீரியல் பார்க்கணும், அந்த மாதிரி நிறையா அவங்களோட ஆசைகள் எதுவும் இவங்க கெடுக்கக்கூடாது, அவங்கள ஃப்ரீயாக என்ஜாய் பண்ண விட்டுறணும். எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் இருந்துட்டாங்க, அவங்களோட சந்தோஷத்துக்கு இவங்க எந்த இடைஞ்சலும் பண்ணாமல் இருந்துட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு எந்த வித சங்கடமும் 2 பேர்த்துக்குள்ளேயும் வரவே வராது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே போல் 10ஆம் பாவம் 3, 7, 11 அப்படின்னு தொடர்பில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. 3ஆம் பாவ தொடர்பு, 7ஆம் பாவ தொடர்பு, 11ஆம் பாவ தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாமியார் நல்லா அவங்கள தான் இவங்க வந்து ஒத்து போவாங்க, பெரிய எந்த வித பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதை வந்து இந்த பொண்ணு வந்து சரியாக புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது சில இடங்களில் அது ஒத்து போயிடணும். அவங்களுக்கு எசைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அவங்க நல்லா இவங்களுக்கு நிறைய யோசனைகள் சொல்லுவாங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, நல்லாவும் பார்த்துக்குவாங்க. ஆனால் கொஞ்சம் இவங்க எசவாக நடந்துக்கணும். ரொம்ப டாமினேட் பண்ணிட்டோ இல்லை பிடிவாதமாகவோ இருந்தாங்க அப்படின்னா அது வந்து செட் ஆகாது. கொஞ்சம் அவங்களுக்கு எசவாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா எந்த வித பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 10ஆம் பாவ அதிபதி வந்து புதன், குரு, சுக்கிரன், கேது அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் மாமியார் நல்லா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இவங்க மட்டும் கொஞ்சம் எசைவாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், அவங்களோட நல்லா ஜெல் ஆயிடலாம். ஓகேங்களா? அதுவே வந்து 10ஆம் பாவம் அந்த பொண்ணு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 தொடர்பில் 10ஆம் பாவம் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகர்களுக்கு மாமியார் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதுவும் ராகு, சூரியன், செவ்வாய் அந்த மாதிரி கிரகங்களும் அந்த 10ஆம் பாவத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா அவங்க மாமியார் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நல்ல வசதியாக இருக்கணும், ரிச்சாக சாப்பிடணும், அந்த மாதிரி எல்லாம் பேசுகிறவங்களா மருமகளை வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து அந்த பொண்ணு ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், காரில் வரணும், இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு வரணும், மருமகளை வந்து இப்படி ராணி மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு வெளியே காட்டிக்கணும். வீட்டில் எப்படி வச்சுருக்காங்களோ அது வேறு, ஆனால் வெளியே காட்டிக்கிறப்ப வந்து மிக்க சிறப்பாக காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்புறம் 6ஆம் பாவம் வர்றப்போ சூரியன், ராகு, செவ்வாய் இந்த மாதிரி கிரகங்கள் வந்து 6ஆம் பாவம் வர்றப்போ அவங்க மாமியார் வச்சது தான் சட்டமாக இருக்கும் அந்த வீட்டில். அந்த பொண்ணு வந்து அவங்க சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கிட்டால் தான் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இவங்களுக்கும் ஏதாவது லக்னத்தில் 6ஆம் பாவம் இருந்து இவங்க எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அப்புறம் அங்கே சண்டைகள் வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து அடங்கி போயிட்டாங்க அப்படின்னா எந்த வித அவங்க கொஞ்சம் ஒரு ராணி மாதிரி இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு அடங்கி போயிட்டால் இவங்க இளவரசி மாதிரி இருந்துக்கலாம். இல்லை கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் வேலையாள் மாதிரி தான் நடத்துவாங்க. அதனால் அவங்க கூட கொஞ்சம் அவங்க சொல்கிறத கேட்டு இசைவு இல்லை, இசைஞ்சு போகிறது இல்லை, இது அடங்கி போகிறது, அப்படி இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுவே 10ஆம் பாவம் 8, 12 தொடர்பில் இருக்குது. அப்போ பாவம் சனி அதிபதியாக வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சது. அங்கே வந்து மாமியார் வச்சது தான் சட்டம். அது தப்போ சரியோ என்னவாக இருந்தாலும் மாமியார் வச்சது தான் சட்டம். அவங்கள மீறி எதுவுமே செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி தான் இருக்கும். என்ன பேசினாலும், நீங்கள் நல்லதே சொன்னாலும் அவங்க தப்பாக தான் புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் நல்லபடியாக அவங்கள நடத்தினாலும் அவங்க அதுக்கு மீறி வேறு எதிர்பார்ப்புகளோடு தான் இருப்பாங்க. உங்களை பற்றி வெளியே போய் அனாவசியமாக பேசுவாங்க, எல்லார்கிட்டையும் உங்களை பற்றி தப்பாக சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தங்க வேண்டவே வேண்டாம் அப்படின்னு வெறுப்பாக நடத்துவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் மருமகளை நடத்துவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே 8, 12 இன்னும் செவ்வாயா சூரியனா அந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப அடிமை மாதிரி நடத்துவாங்க இல்லையா மருமகளை, அந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. இதுவே கொஞ்சம் சாஃப்டான கிரகங்களாக சுக்கிரன், புதன், குரு அந்த மாதிரி கிரகங்கள், கேது எல்லாம் வருது அப்படின்னா
கேதுவெல்லாம் வந்துருச்சுன்னா அவங்க பேசாமையே பழி வாங்குவாங்க, பேசாமல் இருப்பாங்க, ஒரு என்ன கேட்டாலும் பதில் கூட சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதெல்லாம் ஒரு மதிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த குரு சுக்கிரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் வரும்போது அவங்க வந்து அதாவது இந்த ஒரு பொருட்டே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்குவாங்க, அவங்க செஞ்சு சாப்பிட்டுக்குவாங்க, இருந்தால் வைப்பாங்க, இல்லைன்னா அவங்களே தான் போய் செஞ்சுக்கணும், எல்லா வேலை வாங்குவாங்க, ஒரு வேலையும் அவங்க செய்ய மாட்டாங்க, அந்த மாதிரி இடைஞ்சலாக நடத்துவாங்க, இடைஞ்சல் பண்ணுவாங்க. செவ்வாய் சூரியன் அப்படின்னு வரப்போ இவங்களை பற்றி மிரட்டுறது, பயப்படுத்துறது, அந்த மாதிரி விஷயங்களையும் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் அந்த பாவ தொடர்புகளுக்கு வரும்போது அவங்க அந்த மாதிரியான குணங்களோட மாமியார் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். அதனால் நீங்கள் தான் அது வந்து எல்லாமே உங்கள் ஜாதகத்தில் தான் இருக்குது, அந்த பொண்ணுகளோட ஜாதகத்தில் தான் 10ஆம் பாவம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் மாமியார் இருப்பாங்களோ தவிர வெளியிருந்தெல்லாம் ஒரு மாமியாரோட பிரச்சனையெல்லாம் வராது, உங்கள் ஜாதகத்துலேயே அவங்க பிரச்சனை இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டாலே இவங்களுக்கு இது செட் ஆகாதுங்க. பையன் எங்கேயாவது ஃபாரினில் இருக்கிற பையனா அந்த 8-12 இருக்கிற 10ஆம் பாவத்தில் 8-12 இருக்கிற ஒரு பொண்ணுக்கு பையன் தனியாக ஃபாரினில் இருக்கிற பையன் இல்லை வெளியூரில் இருக்க பையன் ஜாஸ்தியாக இங்கே தூரமாக இருந்துட்டு ஜாஸ்தி வந்துட்டு போக முடியாமல் வெளியூர்லேருந்து எப்போவாவது வருஷத்துக்கு ஒரு தடவையோ 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ வந்துட்டு போகிற மாதிரி ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை திருமணம் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா மாமியாரால் பிரச்சனைகள் இருக்காது. அதுவே புதனோ இல்லை ராகுவோ இருந்தது அந்த 10ஆம் பாவத்தில் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த 10ஆம் பாவம் கெட்டிருக்கு அப்படின்னா ஃபோன்லேயே அவங்க வந்து உங்களுக்கு தொல்லை கொடுப்பாங்க. ஏன்னா புதன் அப்படிங்கிறது ராகு வந்து மேலை நாடுகளுக்கு, புதன் வந்து எலக்ட்ரானிக் விஷயங்களுக்கு, ஸோ ஃபோன்லேயே வந்து உங்களுக்கு தொல்லைகளை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி மாமியார் அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் பார்த்துட்டோம். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.